வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். ஒன்லைனர் டெஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸில் 10வது பாடம் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ங்கிற அந்த பாடமும். இந்த பாடத்துக்கான தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒன்லைனர் டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ, சரிங்களா? ஓகே, டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். விச் பிகேம் த கர்னல் ஆஃப் தி தமிழ் இசை மூமெண்ட்? இந்த இடத்துல கர்னல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை தான். படிச்சிருந்தவங்களுக்கும் அது ஞாபகம் வந்துடும். கர்னல்னால் கருவூலம்னு சொல்லுவாங்க. ஸோ கருவூலமாக தமிழிசை மூமெண்ட்டுக்கு கருவூலமாக இருந்த ஒரு அமைப்பு எது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஆன்சர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். இது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா? ஸோ இது இந்த சங்கத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம், டாஞ்சூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி. த பார்ட்டி ரீநேம்ட் ஆஸ் திராவிடர் கழகம் வாஸ். எந்த பார்ட்டி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டதுன்னா ஆன்சர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிடர் கழகமாக பெயர் மாற்றப்பட்டது. யார் மாற்றிருப்பாங்கன்னா பெரியார் அவர்கள் தான் மாற்றிருப்பார். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கால்ட்வெல் ஃபார்முலேட்டட் த தியரி தட் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் பிலாங் டு அ செப்பரேட் லாங்குவேஜ் ஃபேமிலி அண்ட் ஆர் அன்ரிலேட்டட் டு த இந்தோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் F.W. Ellis who established the close affinity among Dravidian languages and the absence of such affinity with Sanskrit. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தே பிலாங் டு அ செப்பரேட் லாங்குவேஜ் ஃபேமிலி, அது ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. அண்ட் தே ஆர் அன்ரிலேட்டட் டு த இந்தோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ். இந்தோ ஆரிய மொழிகள்னு ஒரு மொழி குடும்பம் இருக்குது. அந்த மொழி குடும்பத்துக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நிறுவுறாங்க. யார் நிறுவியிருக்காங்கன்னு இங்கே சொல்கிறாங்க கால்ட்வெல். ஆக்சுவலாக அது யாருன்னா F.W. Ellis அவர் தான். அதாவது ஃப்ரான்சிஸ் ஒயிட், WYT, ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கான்செப்டை சொல்லியிருப்பார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால்ட்வெல், இந்த கால்ட்வெல் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். கால்ட்வெல் எஸ்டாப்ளிஷ் த க்ளோஸ் அஃபினிட்டி அமாங் டிராவிடியன் லாங்குவேஜஸ். டிராவிடியன் லாங்குவேஜ்குள்ளே ஒரு க்ளோஸ் அஃபினிட்டி இருக்குது, ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் சச் அஃபினிட்டி வித் சான்ஸ்கிரிட்டுக்கும் திராவிடியன் லாங்குவேஜஸ்க்கும், அதாவது முக்கியமாக தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவில் எந்த ஒரு சிமிலாரிட்டியுமே இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா கால்ட்வெல் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஆனால் நபர் தவறு. அதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட நபர் தவறு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு, போத் ஆர் ராங். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு புக்கில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் அந்த லெசனில் புக்கில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள். 3 நியூஸ் பப்ளிஷ்ட் பை த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை இப்படின்னு சொல்லலாம். சில்ஃபோடைய ஆக்ரோனிம்ஸ் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இவங்க பப்ளிஷ் பண்ண 3 நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் திராவிடன். சாரி, தமிழ் எழுதிட்டுனா அது தமிழ் இங்கிலீஷ்னு மாறி இது பண்ணுறதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரி, ஃபஸ்ட்டு திராவிடன். சரிங்களா? இது தமிழில் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். ரெண்டாவது ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ்னு ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க, அது இங்கிலீஷில். இந்த ஜஸ்டிஸுங்கிற நியூஸ் பேப்பர் பயங்கர ஃபேமஸ். அதனால தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்படி மாறுது, ஜஸ்டிஸுங்கிற இந்த நியூஸ் பேப்பரே அதுக்கு ஒரு அடையாளமாக மாறுது. அதுவே அதனுடைய கட்சி பேராக பின்னாடி மாற்றுறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு. மூன்றாவதாக இன்னொரு நியூஸ் பேப்பர் விட்டுருப்பாங்க, அது ஆந்திரா பிரகாஷிகா. ஆந்திரா பிரகாஷிகா. ஸோ இது நேம்லேயே தெரியுது, ஆந்திரானா அங்கே தெலுங்கு, தமிழில் தெலுங்கு, இங்கிலீஷில் தெலுங்கு.
ஸோ இந்த நியூஸ் பேப்பர் தான் 3 நியூஸ் பேப்பர் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? 5th கொஸ்டின், ஹூ வாஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் த தமிழ் ஸ்காலர் மீனாட்சி சுந்தரனார்? மீனாட்சி சுந்தரனாருடைய தமிழ் ஸ்காலர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உவே சுவாமிநாதன். உவே சுவாமிநாத ஐயர் அல்லது சுவாமிநாதன் எப்படினாலும் சொல்லிக்கலாம். உவேசா அவர்கள், சிம்பிளாக உவேசா. ஓகேங்களா? ரைட். 6வது கேள்வி பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ், மறைமலை அடிகள் இன்ட்ரடியூஸ் த சானட் ஃபார்ம் டு தமிழ். சானட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 14 வரிகள் லைன்ஸில் வந்துட்டு ஒரு 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 போயம் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டான்ஸாக இருக்கும். அந்த போயம் வந்து 14 வரிகளில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து சானட். அந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் லிட்ரரியில் தான் இந்த மாடல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அதை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லியிருக்காங்க? மறைமலை அடிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா இந்த சானட் அப்படிங்கிற அந்த ஃபார்மை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர். பருதிமார் கலைஞர். ஓகேங்களா? பருதிமார் கலைஞர். ஸோ பருதிமார் கலைஞர் வந்துட்டு ஒரு தூய பெயர். இதுக்கு ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி. ஆக்சுவலாக பின்னாடி அதுவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும், சூரிய நாராயண சாஸ்திரி. அது வந்து ஒரு சமஸ்கிருத பெயர். சாஸ்திரினாலே சமஸ்கிருத பெயர் இல்லைங்களா சாஸ்திரிங்கிறது. அதனால் அவர் பெயரை தூய தமிழுக்கு வந்து மாற்றிக்கிறாரு. அப்படி மாற்றிக்கிட்ட பேர் தான் பருதிமார் கலைஞர். ஓகேங்களா? சரி. 7வது கேள்வி பார்ப்போம். த பர்சன் ஹூ ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் மே டே செலிப்ரேஷன். மே டே செலிப்ரேஷனா மே 1ஆம் தேதி வந்துட்டு மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் வந்து கொண்டாடும், அல்லது தொழிலாளர்கள் தினம். மே டே, அதை தான் மே டேன்னு சொல்லுவோம். மே தினம். மே தினம் தான் மே டே. ஓகேங்களா? இந்த மே டேக்கான செலிப்ரேஷனுக்கான ஆர்கனைஸ் யார் பண்ணாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலு அவர்கள். ஓகேங்களா? சரி. 8வது கேள்வி பார்க்கலாம். ஹூ பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முதல் பெண் உறுப்பினர் யாருன்னா ரொம்ப ஃபேமஸானவங்க, நமக்கு டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார். டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் அல்லது டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி எல்லாம் ஒன்று தான். முன்னாடி ரெட்டிங்கிற ஆப்ஷனோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க, இப்போலாம் அதை கட் பண்ணிட்டாங்க. ஓகே. 9வது கேள்வி. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன் டு பிரிண்ட்? ப்ரெஸ் அந்த அச்சடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரிண்டிங்காக நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் முதலாக அந்த மாதிரி பிரிண்டிங்க்கு போன ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் எதுனா நம்மளுடைய லாங்குவேஜ் தான், தமிழ் தான். ஓகே. 10வது கேள்வி. ஹூ சர்வ்ட் ஆஸ் தி டெப்யூட்டி லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட டெப்யூட்டி லீடராக சர்வ் பண்ணவர் எங்கே அப்படின்னா இந்த சென்னை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. யார் அப்படின்னா எம்.சி. ராஜா அவர்கள். எம்.சி. ராஜா. 11வது கேள்வி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Periyar was elected as the leader of Justice Party while he was imprisoned for the anti-Hindi agitation. அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பெரியார் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய லீடராக வந்து தேர்வு செய்யப்பட்டார்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா இட் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இவர் ஜெயிலிருந்து வெளியில் வந்து தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற அந்த பெயரை வந்து என்ன பண்ணுறாரு, திராவிடர் கழகம் தீகா, இப்போ இருக்குல்ல தீகா, அதுதான் அந்த பேர். திராவிடர் கழகம்னு வந்துட்டு பெயரை வந்து மாற்றுகிறார். ஓகேங்களா? திராவிடர் கழகம் பெரியார் அவர்கள் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் கிடையாது, ஒரு கட்சியோ இயக்கமோ கிடையாது. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஆல்ரெடி இருந்த ஒரு கட்சியை இவர் பெயர் மாற்றிறாரு. மாற்றிட்டு இவர் என்ன சொல்லிடுவார்னா தேர்தல் அரசியல் நாங்கள் வந்து ஈடுபட மாட்டேன், நான் வந்து இயக்கமாக தான் இருப்பேன், இயக்க பணி செய்வேங்கிறது தான் இவருடைய முக்கியமான விஷயம். அதனால் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அதனால் வரைக்கும் கட்சியாக இருந்தது, தீகாவா வந்து திராவிடர் கழகமாக ஒரு இயக்கமாக மாறுகிறது.
நெக்ஸ்ட் 12வது கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, த இரா ஆஃப் மயிலை சின்னத்தம்பி ராஜா வந்து 1859 to 1945 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த இரா ஆஃப் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவருடைய வாழ்ந்த காலம் வந்துட்டு 1883 to 1943 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1859 to 1945. இது யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய காலம். அதே போல் 1883 to 1943 வந்துட்டு மயிலை சின்னத்தம்பி ராஜா எம்சி ராஜா அவருடைய காலம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு, ராங். ஏன்னா வருஷம் வந்துட்டு மாறி மாறி இருக்குது. அதாவது இந்த வருஷம் இவரோடது, இந்த வருஷம் இவரோடது, இப்படி வந்து மாறி இருக்குது. அதனால இரண்டு ஸ்டேட்மெண்ட்களுமே தவறு, போத் ஆர் ராங். 13வது கேள்வி, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி? 1921 எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வின் பண்ண முதல் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஏ சுப்பராயலு ரெட்டி. சுப்பராயலு, அவ்வளோதான், பேர்லேயே இருக்கு பாருங்க, ராயலு. அவர் வந்துட்டு ஒரு ரெட்டி. ஓகே, ரைட். 14வது கேள்வி, ஹூ கலெக்டட் அண்ட் எடிட்டட் டிஃப்ரெண்ட் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் த தமிழ் கிராமர் அண்ட் லிட்ரேச்சர்? தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கண நூட்களை பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க. அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் இலக்கண நூல்களை வந்து கலெக்ட் பண்ணி அந்த புக்குக்கு வந்துட்டு மாற்றினவர், அதை எடிட் பண்ணுறாரு, அதை எடிட் பண்ணி அந்த புக்காக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் C.W. தாமோதரனார். இல்லை தாமோதரன் எப்படின்னாலும் சொல்லலாம். வாட் இஸ் த பிரின்சிபல் 15th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் V.G. சூரிய நாராயண சாஸ்திரி? தமிழில் V.Co. சூரிய நாராயண சாஸ்திரின்னு இருக்கும். ஓகே, அவருடைய பர்த் பிளேஸ், பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். பர்த் பிளேஸ் என்னன்னா விளாச்சேரி. விளாச்சேரி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. மதுரையில் விளாச்சேரின்னு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்துட்டு சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் பிறந்திருக்கார். 16வது கேள்வி பாருங்க. விச் ஆர்கனைசேஷன் வாஸ் ரீநேம்ட் அஸ் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன்? மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் எந்த ஆர்கனைசேஷன் வந்து பெயர் மாற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் எப்படி பெயர் மாறுது, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் வந்து பெயர் மாறுது. நெக்ஸ்ட் 17வது கேள்வி பாருங்க. ஹூ ஃபவுண்டட் த பியோர் தமிழ் மூமெண்ட்? தனித்தமிழ் இயக்கம், அதான் பியோர் தமிழ் மூமெண்ட். அதை யார் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் 18வது கேள்வி. அலமேலுமங்கை தாயார் அம்மாள் was one of the leaders who came together to form the South Indian Liberal Federation. ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அலமேலுமங்கையும் ஒரு லீடர், ஒரு தலைவர்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரி, இட் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை, ட்ரூ. அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, த ரீசன் ஃபார் பெரியார் லீவிங் த காங்கிரஸ் வாஸ் த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ப்ரிவைலிங் இன் த டைனிங் ஹால் ஆஃப் த சேரமாதேவி குருகுலம் ஸ்கூல். அந்த சேரன்மாதேவி குருகுலம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் எங்கே இருந்திருக்கு, டைனிங் ஹாலில், சாப்பிட்ற இடத்துல. அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியாக இடத்த பிரித்து கொடுத்து யாருமே கலக்காமல் அவங்கவுங்க சமூகம் அவங்கவுங்களுக்குள்ளே தனியாக சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்திருக்கு. அது பெரியார் அவர்களுக்கு பிடிக்காமல் அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தார்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆஃப்டர் லீவிங் த காங்கிரஸ் ஹீ ஃபவுண்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் 1920 கொடுத்துருக்காங்க. கரெக்ட். வெளியில் வந்ததுக்கப்புறம், அதாவது காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு தனியாக ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, சுயமரியாதை இயக்கம். எப்போன்னு கொடுத்துருக்காங்க, 1920 கொடுத்துருக்காங்க. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா 1925, 1925. அப்போ இந்த வருஷம் தப்பு. ஸோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். சரிங்களா?
20வது கேள்வி பாருங்க, who introduced the bill titled prevention of the dedication of women to Hindu temples in the Madras presidency? ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் பெண்களுக்காக ஒரு மசோதாவை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு யார் வரணும்? டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள். ஏன்னா அவங்க தான் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு போன முதல் பெண் மெம்பர். சரிங்களா, முத்துலக்ஷ்மி. ஸோ இது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷனாக கோயில்களுக்கு பெண்களை அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்கான ஒரு பில்லு தான் இந்த பில்லு. அதுதான் வந்துட்டு தேவதாசி முறையாக பின்னாடி வந்துட்டு சட்டமாக மாறுது. ஓகேங்களா. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1930 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 21வது கேள்வி பாருங்கள், வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சூரிய நாராயண சாஸ்திரி அட் த டைம் ஆஃப் ஹிஸ் பாசிங்? அவர் இறக்கும்போது அவருடைய வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நாராயண சாஸ்திரியோட வயசு 33 இயர்ஸ், 33 வருடங்கள். 22வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he participated in all 3 round table conferences. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், he was one of the signatories to the பூனா ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியாக தப்பான்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. என்னென்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உண்டான பர்சனாலிட்டி யாருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட், he participated in all 3 round table conferences, and ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், he was one of the signatories to the பூனா ஆக்ட். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே யார் பொருத்தமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ரெட்டமலை சீனிவாசன் ஆர் ஸ்ரீனிவாசன் எப்படினாலும் எழுதிக்கலாம். பேர் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதுகிறோம், எம்சிக்யூ தான். நான் பேர் தெரிஞ்சால் படக்குன்னு வந்து ஷேட் பண்ணி விட்றோம், அவ்வளோதான். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். 23வது கேள்வி பாருங்க, who established the college at Fort St. George in 1816? 1816 ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் ஒரு காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். சுருக்கமாக FWLS. ஓகே, இவர் பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட், பிரிட்டிஷ்கான சிவில் சர்வெண்ட். 24வது கேள்வி, இன் விச் இயர் வாஸ் த திருக்குறள் ஒன் ஆஃப் த ஏர்லி தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட்? திருக்குறள் எப்போ வந்துட்டு முதலாக வந்துட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதுன்னா 1812, 1812. யாருன்னா தஞ்சை பிரகாசம், தாஞ்சூர் அல்லது தஞ்சை பிரகாசம், பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தஞ்சை பிரகாசம். அவர் தான் இது பண்ணியிருப்பார். அடுத்தது 25வது கேள்வி, who was one of the early Tamil scholars to identify the influence of Sanskrit on Tamil? தமிழ் மொழியில் சான்ஸ்கிரிட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத கண்டுபிடித்த தமிழ் ஸ்காலர்களில் இவரும் ஒருவர். who was the one of the early Tamil scholars-னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் விஜி சூரிய நாராயண சாஸ்திரி அல்லது பரிதிமார் கலைஞர் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியணும். சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள். சரிங்களா. 26வது கேள்வி, which party issued a government order mandating the admission of children from oppressed sections into public schools? பப்ளிக் ஸ்கூல்ஸில் ஒரு ஒடுக்கப்பட்ட செக்ஷன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளை அட்மிஷன் போடணும், அதை மேண்டேட் பண்ணது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்களுடைய கவர்மெண்ட் தான் இந்த ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க. 27வது கேள்வி, who honored தமிழ் மியூசிக்? தமிழ் இசைக்கு ஹானர் ஒரு மதிப்பு செஞ்சது மட்டுமல்லாமல் ஆல்சோ பப்ளிஷ் த புக்ஸ் ஆன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் மியூசிக். தமிழ் இசையில் அதனுடைய வரலாறு பற்றி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் பண்டட். தமிழில் பண்டிதர், இங்கிலீஷ்லனா பண்டட். நெக்ஸ்ட் 28வது கேள்வி பாருங்க, who wrote the explanatory commentaries for the சங்கம் லிட்ரரி ஒர்க்? சங்ககால நூட்களான பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு. இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு விளக்க உரை, எக்ஸ்பிளனேட்டரி கமெண்ட்ரிஸ்னா விளக்க உரை எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறைமலை அடிகளார். நெக்ஸ்ட் 29வது கேள்வி, இன் விச் இயர் வாஸ் த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம்டுனா, ஆன்சர் நவம்பர் 20, 1916. ஓகே, 1916 நவம்பர் 20 தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு. 30வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, பீரியட் ஆஃப் விஜி
சூரிய நாராயண சாஸ்திரி என்ன சொல்கிறாங்க 1870 to 1903. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க he worked as a தமிழ் ப்ரொஃபஸர் at மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 1870 பிறந்து 1903 இறந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கேள்வி இதுக்கு மேலே பார்த்தோம். சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் இறக்கும்போது அவருக்கு எத்தனை வயசுனா 33 வயது. அப்போ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 70 பிறந்து 1903, அப்போது இடைப்பட்ட காலம் 33. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் he worked as a தமிழ் ப்ரொஃபஸர் at மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. போத் ஆர் ட்ரூ. போத் ஆர் ட்ரூ. 31வது கேள்வி who published the newspaper தொழிலாளி to highlight the issues faced by workers. தொழிலாளர்கள் ஃபேஸ் பண்ண அவங்களுடைய அந்த இஷ்யூஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக தொழிலாளின்னு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா எம் சிங்காரவேலு. எம் சிங்காரவேலு. 32வது கேள்வி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. After 19 years, the Devadasi Abolition Bill was enacted as the Madras Devadasi Act. அதான் மദ്രാஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. 1947 வந்துட்டு அது சட்டமாக மாறியது. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. தேவதாசி அபாலிஷன் பில் கரெக்டு. அந்த பில்லு மெட்ராஸ் தேவதாசி ஆக்டாக வந்து மாறுது எப்போ 1947. இதுவும் கரெக்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆஃப்டர் 19 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து பிரச்சனை. ஏன்னா 1930 தான் அதுக்கான பில் வந்து போடப்பட்டது முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை. அது எப்போ சட்டமாக மாறுது 1947. ஸோ ரெண்டையும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 17 வருஷம். இங்கே 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 17 வருஷம் தான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். இது ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 33வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். The year 1887 was when U.V. Swaminathan edited and published 10 பாட்டு a work of classical தமிழ் லிட்ரேச்சர். அதாவது 1887 U.V. சுவாமிநாதன் அவர்கள் U.S. ஐயர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காராம், 10 பாட்டு அதை வந்துட்டு பதிப்பிச்சுன்னா அதை புக்காக ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 1898 மணிமேகலை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1887 கொடுத்துருக்காங்க, 10 பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ராக்கெட்டில் அந்த நூலை கொடுத்து ப்ராக்கெட்டில் வந்து அந்த வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் 1887, அப்போது 1889 தான் கரெக்டான வருஷம், 1887 கிடையாது. ஸோ 10 பாட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க இவர் U.V. சுவாமிநாதன் 1889, இங்கே 1887 கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கே பாருங்கள் 1898 மணிமேகலை வந்து பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷம் கரெக்டானா இது கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தவறு. 34வது கேள்வி வாட் வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சுயமரியாதை இயக்கத்துடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் குடியரசு. ஸோ அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர். இதில் தான் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பற்றின அனைத்து விஷயங்களையும் இதில் தான் எழுதியிருப்பார். அடுத்தது 35 பாருங்கள். ஹூ ஃபாஸ்டர் சோஷியலிசம் அண்ட் ஈக்வாலிட்டி டு கன்ஃபரண்ட் காலனியல் பவர். ஒரு காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக ஈக்வாலிட்டி மற்றும் சோஷியலிசம் இந்த ரெண்டு கான்செப்டையும் வளர்த்தவர். ஃபாஸ்டர்னா வளர்த்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் யாருன்னா அனாதையாக இருக்க குழந்தைங்களை, அதாவது அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ், அதாவது ஃபாஸ்டர் டேட், ஃபாஸ்டர் மாம்னு சொல்லுவாங்க. பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மூலமாக தான் குழந்தைய பிறந்திருக்கும், அவங்க தான் பயாலாஜிக்கல் ஃபாஸ்டர். ஸோ ஃபாஸ்டர்னால் வளர்த்தெடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியலிசம் அண்ட் ஈக்வாலிட்டி இந்த கான்செப்டை காலனிய பவருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்காரவேலு. அடுத்தது 36 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சூரிய நாராயண சாஸ்திரி இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராங், இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம், அதாவது ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம்னா யாரை சொல்லுவாங்கன்னா மறைமலை அடிகளால் தான் சொல்லுவாங்க. மறைமலை அடிகள் அவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம்னா தனித்தமிழ் இயக்கம், அதற்கான தந்தை ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் மறைமலை அடிகள். 37வது கேள்வி ஸ்டேட்மெண்ட்டு
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the public service commission was established by the justice party in 1927 கொடுத்திருக்காங்க. ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the british indian government established the public service commission in 1929 following the system. எந்த சிஸ்டம்? ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி 1929ல பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருவோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க, என்னது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் கரெக்ட். எந்த வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1927 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு தப்பு. ஏன்னா அவங்க எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1924லேயே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 38வது கேள்வி பாருங்கள். வாட் ஆர் த இயர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த தமிழ் புக் தம்பிரான் வணக்கம்? தம்பிரான் வணக்கம்ங்கிற புக்கு வந்துட்டு எங்கே எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வருஷம் வந்து 1578, 1578. எங்கன்னா கோவா. ஓகே. 39வது கேள்வி. இன் விச் இயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் தமிழிசை கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட்? தமிழிசை கான்ஃபரன்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் தமிழிசை கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு, அதான் எந்த வருடம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1943. 40வது கேள்வி. ஹூ அடாப்டட் த பியோர் தமிழ் நேம் பரிதிமார் கலைஞர் ஃபார் ஹிம்செல்ஃப்? ஸோ பரிதிமார் கலைஞர்னு அவருக்கே அவர் பேர் சூட்டிக்கிட்டாரு நல்ல தூய தமிழில். யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் டைரக்டாக எழுதினேன் சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்தது 41வது கேள்வி பாருங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட். எம் சிங்காரவேலனார் அல்லது சிங்காரவேலு வாஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் அண்ட் ரஷ்யன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹி டிரான்ஸ்லேட்டட் த ஐடியாஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ், சார்ல்ஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்டு தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹி வாஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ். என்ன? தமிழ், இங்கிலீஷு, உருது, ஹிந்தி, ஜெர்மனு, ஃப்ரெஞ்சு, ரஷ்யா, அது ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 லாங்குவேஜ் வந்து இவர் வந்து ப்ரொஃபிஷியன்ட், எஃபிஷியன்ட் ஸ்பீக்கர், எஃபிஷியன்ட் ரைட்டர், அதாவது எழுதக்கூடிய படிக்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி சிங்காரவேலர் இருந்திருக்காரு. பெரிய விஷயம்தான் 7 லாங்குவேஜ். நமக்குலாம் இப்போ 2 லாங்குவேஜே வந்து நாக்கு தள்ளுது தமிழ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. இவர் பேர் உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சில் ரொம்ப கஷ்டம். ரஷ்யா இதெல்லாமே கஷ்டமான லாங்குவேஜஸ். பெரிய ஆள் தான். அடுத்தது பாருங்கள். ஹி டிரான்ஸ்லேட் த ஐடியாஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ், சார்ல்ஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்டு தமிழ். அவங்களுடைய ஐடியாக்களை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். போத் ஆர் ட்ரூ. அடுத்து 42வது கேள்வி. வாட் இஸ் மறைமலை அடிகள்ஸ் பர்த் நேம்? இயற்பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம். வேதாச்சலம் அதுதான் மறைமலை அடிகளுடைய இயற்பெயர். நெக்ஸ்ட் 43வது கேள்வி பாருங்கள். In which year was the Madras Non-Brahmin Association formed? Non-Brahmin Association வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1909. 44th question பாருங்க. What was the name of the newspaper where மறைமலை அடிகள் was worked when he was a young man? அவர் இளமை காலத்தில், அவருடைய இளமை பருவத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் வேலை செஞ்சிருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகை. சித்தாந்த தமிழில் தீபிகை, இங்கிலீஷில் வந்து தீபிகா. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல், சரிங்களா? இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலு. இங்கிலீஷில் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த லைட் ஆஃப் ட்ரூத். அதுதான் சித்தாந்த தீபிகைன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. த லைட் ஆஃப் ட்ரூத் அதுதான் இந்த நியூஸ் பேப்பருடைய பெயர். ஏன்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல், ஓகேங்களா? இது ஆக்சுவலாக மந்த்லி ஜேர்னல், மந்த்லி மேகசின் மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ அதில் இவர் வந்துட்டு அவர் யங் மேன், அதாவது ஒரு இளமை பருவ காலத்தில் காலேஜ் முடிச்சு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்போது அங்கே வேலை செஞ்சுருக்காரு. யார்? மறைமலை அடிகளார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 45வது கேள்வி. த பிளேஸ் வேர் a hostel named திராவிடர் இல்லம் was established in July 1960 is பாரிஸ், சென்னைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல் வந்துட்டு எங்கே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் பாரிஸ் ஏரியாவில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, மற்றது எல்லாமே கரெக்டு. ஹாஸ்டல் கரெக்டு, அதுக்கான பேர் வந்து திராவிடர் இல்லம் கரெக்டு, எப்போங்கிறது ஜூலை 1916 அதுவும் கரெக்டு. ஆனால் எங்கெங்கிறது தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. எந்த இடம்னா ட்ரிப்ளிகேனில் தான், அதாவது திருவல்லிக்கேணி, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரிப்ளிகேன் இஸ் த ரைட் ஆன்சர்.
46வது கேள்வி, who are the teachers that exerted a significant influence on the life of மறைமலை அடிகள்? மறைமலை அடிகளோட லைஃப்பில் ஒரு 2 டீச்சர் இருப்பாங்க. அந்த 2 டீச்சரோட பேர் தான், ஏன்னா அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பி சுந்தரனார். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமு சுந்தர நாயக்கர். பி சுந்தரனார் அண்ட் சோமசுந்தர நாயக்கர் தான் மறைமலை அடிகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தின 2 டீச்சர்ஸ். 47வது கேள்வி, by whom and where was a complete printing press established in 1709? 1709 கம்ப்ளீட் பிரிண்டிங் ப்ளஸ் ஒரு அச்சடிக்கும் மையம், ஒரு இயந்திரம் எங்கே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க? அந்த செட்டப் எங்கே வந்து முதலாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா by whom ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்கணும். யாருன்னா ஜீஹன் பால்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்க்யூர் அல்லது ட்ராங்க்யூபார்னு சொல்லுவாங்க. தமிழில் இது வந்துட்டு தரங்கம்பாடி. தமிழில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்கும். தரங்கம்பாடி. ஸோ தமிழ்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டர். ஜீகன் பால் அது வந்து நார்மல் தான். ஸோ 1709 ஒரு கம்ப்ளீட் பிரிண்டிங் ப்ரெஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ட்ராங்க்யூபாரில். யாருன்னா ஜீகன் பால்கு. 48வது ஸ்டேட்மெண்ட்டு, த இயர் இந்த உவே சுவாமிநாதன் அவர்கள், அதான் உவே சுவாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு 1894 வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. புறநானூறு 1894 உவே சுவாமிநாதன் அவர்கள் புறநானூறு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை, இதை பப்ளிஷ் பண்ண வருஷம் 1895 சொல்லியிருக்காங்க. புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். போத் ஆர் ட்ரூ. 49th question, in which year did the Justice Party enact the Hindu Religious Endowments Act? அதாவது இந்து சமய அறநிலை, இப்போ அறநிலை சட்டமாக இருக்குது, அப்போ அறநிலை கட்டளை சட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா கோவில் நிலங்களை பாதுகாப்பதற்கோ கோவிலை நிர்வாகம் பண்ணுவதற்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு இந்த இந்து சமய அறநிலை கட்டளை சட்டம் கொண்டு வந்தாங்க. எப்போனா 1926 கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். இங்கே கொடுத்துருக்கேன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியே தான். ரைட். 50வது கேள்வி பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் WIA was founded in 1917 in the Adayar area of Chennai by Annie Besant, Dorothy, ஜினார்தா தாசா அண்ட் மார்கரெட் கசன்ஸ். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து அடையாரில் விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1917. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு பார்த்தோம்னா இந்த பேர் கரெக்டு, 1917 வருஷமும் கரெக்டு. அடையார் ஏரியா ஆஃப் சென்னையில் அடையார் ஏரியா அதுவும் கரெக்டு. யார்? அன்னி பெசன்ட், டோரத்தி, ஜினார்தா தாசா அண்ட் மார்கரெட் கசன்ஸ். ஸோ 3மே கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் 51வது கேள்வி, which movement proclaimed rationalism and self-respect as the birthright of all human beings? அனைத்து உயிரினங்களுக்கும் birthright-ங்கிறது அதாவது ரேஷனலிசம் பகுத்தறிவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையும் அவர்களுடைய பிறப்பு உரிமை, அதுதான் வந்து birthright அப்படின்னு சொன்ன மூமெண்ட் எதுனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அதனால தான் அதுக்கு பேரே வந்துட்டு சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், by whom was the play மனோன்மணியம் was written? மனோன்மணியம்ங்கிற அந்த நாடக நூல் இட்ஸ் அ ஸ்கிட்டு. அதை வந்து யார் எழுதுனாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு பி சுந்தரம் பிள்ளை அல்லது பி சுந்தரனார், எப்படினாலும் சொல்லலாம். by whom was the play மனோன்மணியம் was written? பி சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் 53வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, played a key role in the formation of the pure Tamil movement ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட், the person who compiled the dictionary containing Tamil words equivalent in meaning to Sanskrit wordsனு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து இந்த ஃபேக்ட் செக் பண்ண போகிறதில்ல, இது சரியாக தவறாங்கிறத பார்க்க போகிறதில்ல. என்னென்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு பர்சனாலிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பியோர் தமிழ் மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுல இவங்க ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2வது
that person who compiled a dictionary containing Tamil words equivalent in meaning to Sanskrit words. Sanskrit wordsக்கு ஈக்குவலாக தமிழ் வேர்ட்ஸ் இருக்கிற டிக்ஷனரி அகராதியை வந்துட்டு கம்பைல் பண்ணியிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீலாம்பிகை. நீலாம்பிகை. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், அதை படிச்சிருப்பீங்க, படித்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா பியோர் தமிழ் மூமெண்ட் தனித்தமிழ் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோன்னா மறைமலை அடிகள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு கீ ரோலாக ப்ளே பண்ணது தான் இவங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீலாம்பிகை தான் அவங்க. நீலாம்பிகை யாருன்னா மறைமலை அடிகளாருடைய பொண்ணு தான், வேறு யாரும் கிடையாது. மறைமலை அடிகளுடைய டாட்டர். ஓகேவா, ரைட். 54வது கேள்வி பார்க்கலாம். True or false தான். மறைமலை அடிகள் argued that Tamil is a classical language and therefore the University of Madras should not refer to as regional language. தமிழ் வந்து ஒரு செவ்வியல் மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதை வந்து நீ ஒரு ரீஜனல் லாங்குவேஜாக சொல்லக்கூடாது அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணது யாருன்னு சொல்லியிருக்காங்க, மறைமலை அடிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் பார்க்கணும். இது சரியாக தவறான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட்டை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அவர் தான் வச்சுருப்பார். ஓகேங்களா, சூரிய நாராயண சாஸ்திரி அவர் தான் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் டீச்சராக இருந்திருப்பார். அங்கே தான் இந்த ஆர்குமெண்ட்டும் அவர் வச்சுருப்பார். 55வது கேள்வி. ஹூ எஸ்டாப்ளிஷ் த ஆர்கனைசேஷன் நேம்ட் தஞ்சாவூர் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் இன் 1912? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த சங்கீத வித்ய மகாஜன சங்கம், அதை அந்த ஆர்கனைசேஷன் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிட். ஆப்ரஹாம் பண்டிட். நெக்ஸ்ட் 56வது கேள்வி. இன் விச் இயர் வாஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரீநேம் டு திராவிடர் கழகம்? ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ திராவிடர் கழகமாக பெயர் மாற்றப்படுது, எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1944. யாருன்னா பெரியார். சரிங்களா, பெரியார் தான் மாற்றுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் 57வது கேள்வி பாருங்கள். த பீரியட் ஆஃப் மறைமலை அடிகள் வாஸ் 1876 to 1950. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஹி சர்வ்ட் அஸ் அ தமிழ் ப்ரொஃபஸர் அட் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஃபார் மெனி இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லையும் கொடுக்கல. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ரெண்டாவது அவர் தமிழ் ப்ரொஃபஸராக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வேலை செஞ்சாருங்கிறது கரெக்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். போத் ஆர் ட்ரூ. 58வது கேள்வி. வாட் ஆர் த புக்ஸ் எடிட்டட் பை C.W. தாமோதரனார்? C.W. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள். எடிட்டர்னா பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு ஒரு 4-5 புக்ஸ் வரும். அதை நான் அப்படியே வந்துட்டு வாய்ஸ் ஓவராக சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா அதை எழுதுனா டைம் கொஞ்சம் லேட் ஆகும். நான் என்னங்கிறத சொல்கிறேன். தொல்காப்பியத்தை பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. கிட்டத்தட்ட தொல்காப்பியம் 1, வீரசோழியம் 2, இறையனார் அகப்பொருள் 3, இலக்கண விளக்கம் 4, கலித்தொகை 5, சூளாமணி 6. ஒரு 6 புக்கை வந்துட்டு இவர் வந்துட்டு பதிப்பிச்சு வந்துட்டு வெளியிட்டிருக்கார் C.Y. தாமோதரனார் அவர்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் 59வது கேள்வி பார்க்கலாம். த பிளேஸ் அண்ட் இயர் வேர், இந்த வேர் இல்லைங்க, இந்த வேர். ஓகே, கரெக்ட் தான் ரைட், சாரி. The place and year where the non-Brahmin manifesto was released. ஸோ non-Brahmin manifesto எங்கே, எந்த இடத்துல, எப்போ வந்து ரிலீஸ் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்துட்டு 1916. இடம் பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால்னு சொல்கிறாங்க. பொது அரங்கம், பப்ளிக் ஹால். ஓகேங்களா, அங்கே தான் நான்-பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்துட்டு ரிலீஸ் செஞ்சாங்க. 60வது கேள்வி. விச் பார்ட்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரெகக்னைஸ் விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் எலக்டோரல் பாலிடிக்ஸ்? தேர்தல் அரசியலில் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை அப்படிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்க, எந்த கட்சி? அண்ட் இன் விச் இயர், எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1921 எலெக்ஷன் நடக்கும் இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில். அந்த நடக்கிற முதல் தேர்தலையே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த கட்சி எதுனா ஜஸ்டிஸ் பார்ட்டி. அடுத்தது 61வது கேள்வி.
உவே சுவாமிநாதன் பப்ளிஷ் த கிளாசிக்கல் தமிழ் லிட்ரரி ஒர்க் ஆஃப் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பப்ளிஷ் செய்யப்பட்ட வருஷம் வந்து 1887 சொல்லியிருக்காங்க. அதே போல் 10 அது வந்து 1904 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியான்னு பார்த்தீங்கன்னா எஸ், போத் ஆர் ட்ரூ, ரெண்டுமே சரிதான். எங்கே 1887 முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம், எங்கன்னா 10 பாட்டு, அது 1889, அதை தான் அங்கே 1887 மாற்றி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே தப்பு. சீவக சிந்தாமணி 1887 வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது 62வது கேள்வி என்னன்னா, இன் விச் புக் டஸ் த சாங் பிரைசிங் தி தமிழ் லாங்குவேஜ் அப்பியர்? தமிழ் மொழியை வாழ்த்தி பாடக்கூடிய அந்த பாடல் எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க 63வது கேள்வி, மென்ஷன் த பீரியாடிக்கல்ஸ் ரன் பை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட பீரியாடிக்கல்ஸ், அதாவது பத்திரிகை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடி அரசு எப்போனா 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிவால்ட் 1928. இதெல்லாம் வருஷத்தோடு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா கிரானாலஜிக்கல் ஆர்டரில் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதே கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு அந்த 5 பத்திரிகையும் கொடுத்து இதுக்கான கிரானாலஜிக்கல் ஆர்டர். அடுத்தது வந்துட்டு புரட்சி 1933. ஓகேங்களா. ஸோ 3 ஆச்சா. 4வது பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு 1934. 5வது விடுதலை 1935. வருஷத்தோட நல்லா வந்துட்டு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், டேட்டா. அடுத்தது 64வது கேள்வி பாருங்க, வாட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ரெட்டமலை சீனிவாசன்? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பர்த் பிளேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் காஞ்சிபுரத்தில் தான் அவர் பிறந்திருப்பார். இங்கே சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம். 65வது ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, மறைமலை அடிகள்ஸ் ஜேர்னல் ஞானசாகரம் வாஸ் ரீநேம்ட் அஸ் அறிவுக்கடல். ஞானசாகரம் வந்து ஒரு சமஸ்கிருத பெயர், அதனால் அதை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பெயர் மாற்றி அறிவுக்கடல்னு மாற்றுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்த்தோன்னா யா கரெக்ட். அதே மாதிரி 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஆர்கனைசேஷன் நோன் அஸ் சமரச சன்மார்க்க சங்கத்தை எப்படி மாற்றுறாரு, ஒரு நிமிஷம். ஓகே, அது டக்குன்னு இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதாவது பொதுநிலை கழகம், நான் அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு நிமிஷம் வந்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போனேன். என்ன தமிழில் நான் அடிக்கடி படித்ததுனால அது டக்குன்னு ஞாபகம், அந்த இது வந்து பொதுநிலைங்கிறது என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல தமிழில், இங்கிலீஷில். இது வந்து தமிழில் வந்து பொதுநிலை கழகம், இப்படி தான் வந்து பெயர் வந்து மாற்றுறாங்க. சரிங்களா. எதை, சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகமாக வந்து மாற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ சில டைம் தெரிஞ்ச வார்த்தையை பாருங்கள், இங்கிலீஷில் நமக்கு டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வர மாட்டேது. எனக்கு வரல, டக்குன்னு ஒரு இதாகிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிட்டேன். அதனால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு புக் எடுத்து செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, 66வது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எம் சிங்காரவேலர் லிவ் ஃப்ரம் 1860 to 1946 அண்ட் வாஸ் பார்ன் இன் சென்னை. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி லீடர்ஸ் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு மூத்த தலைவர், அதாவது முன்னாடியிலேருந்தே முன்னாடி, அதாவது எப்படின்னா ஏர்லி லீடர்ஸ்னால் வந்துட்டு ஆரம்ப கால தலைவர். அந்த கம்யூனிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வரும்போது அப்போவே அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான விஷயத்தில் இறங்கின ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இங்கே பாருங்கள், எம் சிங்காரவேலர் 1860 1946 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் கரெக்டு. அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் சென்னை. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. 67வது கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் பெண் ஏன் அடிமையானால்? ரொம்ப 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 ஃபேமஸான புக் அண்ட் முக்கியமான புக்கும் கூட. பெண் ஏன் அடிமையானால்? ஆன்சர் பெரியார். இதெல்லாம் வந்து நம்ம தூக்கத்தில் கேட்டாலும் சொல்ல தெரியணும், அந்த மாதிரி வந்துட்டு மைண்டில் வந்து பதிய வச்சிடணும் இந்த புக்கெல்லாம். ஓகேங்களா. பெண் ஏன் அடிமையானால் பெரியார். 68வது கேள்வி, மென்ஷன் த ஸ்பெஷல் டைட்டில்ஸ் கன்ஃபர்ட் அப்பான் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ் என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னா, ஒரு 3 டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். ராவ் சாஹிப் எப்போனா 1926 ராவ் சாஹிப். ராவ் பகதூர் 1930.
மூன்றாவதா திவான் பகதூர். திவான் பகதூர் இது வந்து 1936. ஓகேங்களா. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். இந்த வருஷமும் முக்கியம், ஏனால் இந்த வருஷத்தை பேஸ் பண்ணியும் எக்ஸாமில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் பேரில் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெரியாருடைய பீரியாடிக்கல்ஸ் அது வருஷத்தோடு வந்து படிச்சுக்கணும். ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இதுவுமே வந்துட்டு நம்ம அந்த வருஷத்தோடு வந்துட்டு அந்த ஆர்டர் வைஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. ரைட். 69வது கேள்வி. What is the movement that was launched to encourage the use of pure Tamil words and the removal of Sanskrit influence from the Tamil language? ஸோ பேரை பார்த்தாலே தெரியும், பியோர் தமிழ் லாங்குவேஜ். ஸோ தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதை எது வந்து என்கரேஜ் பண்ணுச்சு, எந்த மூமெண்ட் அப்படின்னா இதுலேயே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. எஸ், பியோர் தமிழ் மூமெண்ட், தனித்தமிழ் இயக்கம் எப்படினாலும் சொல்லலாம். எப்படினாலும் தமிழில் தனித்தமிழ் இயக்கம், இங்கிலீஷில் பியோர் தமிழ் மூமெண்ட். 70வது கேள்வி. MC ராஜா ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்கள். MC ராஜா வாஸ் த ஃபர்ஸ்ட் மெம்பர் எலெக்டட் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து முதல் முறையாக ஒரு நபர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு செலக்ட் ஆன ஆள் யாருன்னா, எலெக்ட் ஆன ஆள், நாட் செலக்டட், ஹி வாஸ் எலெக்டட், யாருன்னா MC ராஜா அவர்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னா 100% கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, he founded the All India Depressed Classes Association in 1928 and served as its president for a long period. ரொம்ப காலத்துக்கு அதனுடைய பிரசிடென்ட்டாகவே எது, ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் அந்த அமைப்புடைய பிரசிடெண்ட்டாக ரொம்ப காலத்துக்கு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரிங்களா. 71வது கேள்வி பாருங்க. Who published the Tamil edition of the book Annihilation of Caste written by B.R. அம்பேத்கர் அவர்கள். B.R. அம்பேத்கர் எழுதின Annihilation of Caste தமிழில் வந்துட்டு பதிப்பிச்சு அதை பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள். ஓகே. 72வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, த பீரியட் ஆஃப் பெரியார் இவி ராமசாமி அல்லது ஈவே ராமசாமி 1579 to 1973. 1579 கிடையாது, இது வந்துட்டு எங்க 15னா எங்கப்பா 300 வருஷமா, 1879. ரைட்டு, அதான் பார்த்தேன் 1879. ஏதோ 90-80 வயசுக்கிட்டே இருப்பார் அவர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான வருஷம். ஓகேங்களா. 1879 அதுபடி பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்தது ஈவே ராமசாமி அவர்களுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்பர் அண்ட் சின்னத்தாயம்மாள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானா கரெக்டு தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். இது 1877 to 1973 நல்லா பார்த்துக்கோங்க. 73வது கேள்வி என்னன்னா, த ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் பை த ஃபிசிஷியன் டாக்டர் சி நடேசனார் இன் 1912. 1912 நடேசனார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். இதுதான் பின்னாடி வந்துட்டு மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனாக மாறுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 1912. 1916 என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? சில்ஃப், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா. ரைட். 74வது கேள்வி. த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லுது? த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் ஃபார்ம்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. முதலாக இந்தியாவிலேயே ட்ரேட் யூனியன் வந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன். அதுதான் வந்து முதலாக தொடங்கப்பட்ட ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானா எஸ் சரி. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு 95% 95 to 98% கரெக்டாக தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்ணை மூடிட்டு கரெக்ட் நம்ம போட்டுடலாம் மெயின் எக்ஸாம்லேயே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1918. இந்த ஸ்டேட்மெண்ட் வருஷம் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கும் போது வருஷம் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா எஸ் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்டு தான். முதலாக தொடங்கப்பட்ட யூனியன் இது மெட்ராஸ் லேபர் யூனியன். அதே மாதிரி எப்போனா 1918 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 75வது கேள்வி. இயர் ஆஃப் அ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் வாஸ் ரிட்டன் பை. யார் எழுதியிருப்பாங்க?
அதாவது கம்பேரிட்டிவ் கிராமர்னா தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ் அந்த புக் பேர் வந்துட்டு, அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படி தான் அந்த புக் பேரை சொல்லுவாங்க. யார் அதை எழுதினாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல் 1856ல் கால்டுவெல் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, கால்டுவெல் 1856ல் இந்த புக்கை எழுதியிருப்பார். சரி, 76வது கேள்வி பாருங்க. இன் விச் இயர் டிட் பெரியார் பப்ளிஷ் த தமிழ் எடிஷன் ஆஃப் அம்பேத்கர்ஸ் புக் டைட்டில் அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட்? இந்த புக்கை அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட்டை தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பிச்சவர் பெரியார்னு பார்த்தோம். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1936. ஓகே, 77வது கேள்வி. இன் விச் இயர் அண்ட் அட் விச் பிளேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஹெல்டு? அனைத்திந்திய அந்த ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்க்கான ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடைபெற்றது? விச் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய். அதுவே எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷம் பாம்பே ரெண்டு ஒன்று தான். வருஷம் பார்த்தீங்கன்னா 1920 1920. 78வது கேள்வி, அது ஸ்டேட்மெண்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உவே சுவாமிநாதன் அவர்கள் மணிமேகலையை வந்துட்டு 1895 வந்து பப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அதே வந்து ஐங்குறுநூறு வந்து 1902 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மணிமேகலை, நமக்கு மெயினாக இதுதான் மணிமேகலை. அந்த வருஷம் மணிமேகலை பப்ளிஷ் பண்ண வருஷம் 1895 ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டு. ஸோ இதுவும் பாருங்கள், ஐங்குறுநூறு எந்த வருஷம் சொல்லியிருக்காங்க? 1902 பப்ளிஷ் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியான்னு பார்த்தோம்னா இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா ஐங்குறுநூறு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1903. இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 79வது கேள்வி, ட்ரூ ஆர் ஃபால்ஸு? ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுடைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை இருக்குங்களா, அது எந்த பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஜீவிய சுருக்கம் அந்த பேரில் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்துட்டு 1939 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா இட் இஸ் ட்ரூ. இது கரெக்டு தான். அவ்வளோதாங்க, இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஹூ ஃபவுண்டட் தி 80வது கேள்வி. ஹூ ஃபவுண்டட் த ஆதி திராவிட மகாஜன சபா? ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். 81வது கேள்வி. டியூரிங் ஹூஸ் டென்யூர் பீரியட் வேர் த 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்? கவர்மெண்ட் வந்து ஒரு 2 கம்யூனல் ஆர்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருடைய ஆட்சி? அதுதான் நமக்கு தேவை. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் இந்த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், இந்த 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸுமே வந்துட்டு எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் ஒரு 81 கேள்வி வந்துட்டு பார்த்துருக்கோம். எந்த லெசனில்? 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருந்த 10வது பாடத்தில் ஒரு 81 கேள்விகள். ஸோ இதை நல்லா வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரிவிஷனை தாண்டி இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரியில் வந்து நல்லாவே நிற்கும். எக்ஸாமில் வந்து தடுமாற்றமே இருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒரே இதில் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பிரித்து கொடுத்துட்டோம். 2 மீடியம் ஆஸ்பிரன்ஸுமே இந்த டெஸ்ட் வீடியோஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.